பீட்ரூட்டில் பொரியல் செஞ்சு பார்த்துருப்போம். இப்போ பீட்ரூட்டில் குழம்பு வைக்கலாம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, சோம்பு, 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கருவேப்பிலை, ஒரு 4-5 பல் பூண்டு இடித்து சேர்த்துக்கிறேன். இதுக்கு நான் ஒரு 3 பீட்ரூட் பொடியாக நறுக்கியிருக்கேன். கூடவே 2 உருளைக்கிழங்கு இதையும் சேர்த்துக்கிறேன். இதையும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட நான் ஒரு 50 பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். பருப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேங்காய் தக்காளி அரைச்சி சேர்த்துக்க போகிறேன். இதுக்கு நான் 3 தக்காளி, ஒரு சின்ன துண்டு தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் ஒரு 3 விசில் இட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பீட்ரூட் குழம்பு தயார்.